இருந்ததும் நெகேமியா பயப்படலை, நெகேமியா அளவில்லை, நெகேமியாவுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகுது. சமாதானம் வந்ததுனால தான் அவனால் என்ன சொல்ல முடியுதுன்னா விசுவாசத்தை அறிக்கை விட முடியுது. சமாதானம் உண்டாகிறது. திட்டத்திற்குள் இருக்கிறவனுக்கு முதல்ல ஜெபம் மையமாய் மாறும், வார்த்தை உறுதியாக்கப்படும், 3 தேவ சமாதானம் அவனை ஆளுகை செய்யும். நீங்க பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்தில் நெகேமியா அழுவார், ஆனால் 2வது அதிகாரத்திலிருந்து நெகேமியா அப்படி அழமாட்டார். திட்டத்திற்குள் இருக்கிறவனை அழுறதுக்கு ஒரு டைம் வச்சிருப்பார். அந்த திட்டத்தில் நடக்க துவங்கினதும் அவன் பிரச்சனை சந்திக்க மாட்டான்ல, பிரச்சனை வராதுல்ல. திட்டத்துக்குள்ள கால் வச்சிட்டீங்கன்னா முதல் அடையாளமே பிரச்சனை வரும். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம், தான் அடுத்த பாயிண்ட் அதுதான் வரும். ஆமாம் சில சூழ்நிலைகள் தாறுமாறாய் தான் வரும். ஆனால் ஆமாம் திட்டத்துக்கு அதாவது காரியத்தை அறிவதற்கு முன்பாக அழுதவன் காரியத்தை அறிந்த பிறகு தான் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் கண்டு அழமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இனி என்ன பிரச்சனை பண்ணாலும் சத்துருவே நீ நினைச்சது அல்ல, அவர் போட்ட திட்டம் தான் பிளான். அதனால தான் நெகேமியா சொல்றார், இந்த ஒருவேளை தேவன் அவன் மனதில் எதுவுமே வைக்கல, அவன் ஜெபிக்கல அப்படின்னா இந்த சத்துருவை கண்டு பயந்துருப்பான். ஆனால் இப்போ பயம் இல்லை. ஏன்னா நெகேமியாவுக்கு என் மனசில் ஒன்று வச்சிருக்கிறார், என்னை குறித்து என்ன திட்டத்தில் நடத்துறான்னு எனக்கு தெரியும். அதனால தான் யோசேப்பு சகோதரர்கிட்ட அழுதாரு, ஆனால் எந்த இடத்துலையும் போய் தேவனை விட்டு கொடுக்கவும் இல்லை. யோசேப்புக்கு தெரியும், பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறு மட்டும் அவனுடைய வசனம் அவனை உடமிட்டுட்டே இருந்துச்சான். ஒரு சமாதானம் இருக்குது இருதயத்தில். இன்னைக்கு ஒரு சமாதானம் இல்லைனாலே நான் திட்டத்திற்குள்ளே இருக்கிறேன்னாங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஒரு காரியத்தை மூவ் பண்ணுறீங்க, இது தேவ